மச்சான் இந்த வாரம் கண்டிப்பா நம்ம கிரிக்கெட் விளையாட போகணும் சரியா? ஆமாடா கண்டிப்பா இந்த வாரம் நம்ம போயே ஆகணும். வீட்ல ஆல்ரெடி என்ன சொல்லலாம்னு யோசிச்சு வச்சுக்கோங்கடா. அப்புறம் ஆளுக்கு ஒரு கதை சொல்லாதீங்க போன வாரம் மாதிரி. சரிடா கண்டிப்பா இந்த வாரம் விளையாட போயிடலாம் சரியா? சரிடா வீட்டுக்கு போலாமா? நைட் ஆயிடுச்சு, வீட்ல தேடுவாங்க. நாளைக்கு வந்து விளையாடிக்கலாம். வாங்க எல்லாரும் இப்ப வீட்டுக்கு போலாம். டேய் இங்க பாரு, நான் இப்ப அம்மா வருவாங்க. நான் ஏதாச்சும் சொல்லி கிரிக்கெட் விளையாட போற பர்மிஷன் வாங்கிடுறேன். நான் எது சொன்னாலும் நீ அம்மா கிட்ட ஆமா மட்டும் சொல்லு சரியா? என்னடா இப்பவே அம்மா கிட்ட கேட்க போறியா? இன்னும் 2 நாள் டைம் இருக்குல, நம்ம அப்புறமா கேட்டுக்கலாமா? வேணாடா, கடைசி நேரத்துல கேட்டா அம்மா வேணாம்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்றது? நம்ம இப்பவே கேட்கலாம். அம்மா வேணாம்னு சொல்லலாம். மறுபடியும் அம்மா கிட்ட நம்ம கிட்ட திரும்ப கேட்கறதுக்கு 2 நாள் டைம் கிடைக்கும். கடைசியில அம்மா சரி போங்கன்னு சொல்லிடுவாங்க. நம்ம கடைசி நேரத்துல போய் நின்னு அம்மா கிட்ட கிரிக்கெட் விளையாட போறது கேட்டா நீ வேண்டா போகாதீங்கன்னு சொல்லிட்டா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றது? அப்புறம் அழுதாலும் அடம் பிடிச்சாலும் அம்மா விடவே மாட்டாங்க. ஆமாடா உனக்கு நல்ல ஐடியா தான். சரி நீ அம்மா கிட்ட கேளு, நான் ஆமா மட்டும் சொல்றேன். என்னங்கடா ஃப்ரெண்ட்ஸா பார்த்துட்டு வந்துட்டீங்களா? சரி வாங்க 2 பேரும் சாப்பிட்டு தூங்குங்க. காலையில ஸ்கூல் இருக்குல்ல, கிளம்பணும் வாங்க. அம்மா அண்ணா உன்கிட்ட ஒன்னு கேட்க சொன்னாமா? என்னது நான் கேட்க சொன்னேனா? நான் என்னடா உன்கிட்ட கேட்க சொன்னேன்? அண்ணனுக்கு சண்டே கிரிக்கெட் டோர்னமெண்ட் இருக்காமாமா, ஃப்ரெண்ட்ஸோட விளையாட போணுமாமா. உன்கிட்ட கேட்கறதுக்கு பயந்துட்டு என்ன கேட்க சொன்னாமா. நாங்க 2 பேரும் சண்டே போய் கிரிக்கெட் விளையாடிட்டு வந்துறோமா. என்னது ஞாயிற்றுக்கிழமையா? ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பா முடியாது. ஆடி மாசம் பிறந்தாச்சு. ஞாயிற்றுக்கிழமை நம்ம குலதெய்வ கோயிலுக்கு கண்டிப்பா போயே தீரணும். அதனால ஞாயிற்றுக்கிழமை நீங்க கிரிக்கெட் விளையாடுறதுக்கெல்லாம் விட மாட்டேன் அம்மா. நம்ம கோயிலுக்கு போற வேலை இருக்கு சரியா? என்னடா இவ்ளோ நேரம் கழிச்சு வர? 10 நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டு போன ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு நீ போய் 2 மணி நேரம் ஆச்சு. இவ்ளோ நேரம் கழிச்சு வர. எப்பதான் ஹோம்வொர்க் எழுதுறது? சரி போய் நீ ஹோம்வொர்க் எழுதுற வேலையை பாரு போ. ஆமால ஹோம்வொர்க் எழுத மறந்துட்டேம்மா. சரிம்மா நான் போய் எழுதுறேன். இப்ப அம்மா கிட்ட கேட்டு பார்க்கலாமா கிரிக்கெட் விளையாடுறத பத்தி? வேண்டாம், அம்மா ஆல்ரெடி கோவமா இருக்காங்க. நம்ம நாளைக்கு கேட்டுக்கலாம். 2 1 2 2 2 4 2 3 6 Plants have roots, stems, leaves. அடடா பசங்க எவ்வளோ பொறுப்பா படிச்சுட்டு இருக்காங்க, பார்க்கறதுக்கே சந்தோஷமா இருக்கு தங்கம். நீ என்ன காய் எறிஞ்சிட்டு இருக்கியா? சரி ஒரு டம்ளர் டீ கொண்டு வாப்பா. ஆனா ஏங்க நீங்க வேற? அவனுங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸோட விளையாட போயிட்டு இப்பதான் வீட்டுக்கு வந்து புக் எடுத்து வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நீங்க வேற அவனுங்க ரொம்ப நேரமா படிச்சிட்டு இருக்கதா நினைச்சுக்காதீங்க. புக் எடுத்து 2 நிமிஷம் கூட இன்னும் ஆகல. என்னது அப்படியா? சரி படிங்க, 2 பேரும் ரொம்ப நேரம் படிங்க நைட் வரைக்கும். டீ இந்தாங்க குடிங்க. டீ அருமையா இருக்கு தங்கம். என்னங்க இன்னைக்கு மத்தியானம் ஒரு நோட்டீஸ் கொடுத்துட்டு போனாங்க. அதுல 3 சீலை 1000 ரூபாய் தானாங்க. நம்ம போய் கண்டிப்பா இன்னைக்கு ஒரு 10 சீலையாவது எடுத்துட்டு வந்துடலாங்க. ஆடி தள்ளுபடியில எடுத்தாதான் நம்மளுக்கு ரொம்ப லாபம். நம்ம போய் ஒரு 10 சீலையா குறைஞ்சதை எடுத்துட்டு வந்துடலாம். என்னது 10 சீலையா? மறுபடியுமா? இப்பதானே நீ பொங்கலுக்கு எடுத்த, அதுக்குள்ள மறுபடியும் இப்ப 10 சீலை எடுக்கணுங்கிற? ஏற்கனவே உன் பீரோ எம் பீரோ பசங்க பீரோ ஃபுல்லா உன் சீலையில தான் நம்பி இருக்கு. அது பத்தாதா? மறுபடியும் 10 சீலை கேக்குறிய தங்கம்? ஒரு சீலை கேட்டா பரவாயில்ல, 10 சீலை எதுக்கு உனக்கு? என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? 10 சீலை ஒட்டுக்கா எடுத்து வச்சாதான் வர ஒவ்வொரு நோம்பிக்கும் ஒவ்வொரு புது சீலை கட்ட முடியும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? புதுசு சரிதான். அப்ப பீரோக்குள்ள இருக்க சீலையெல்லாம் நீ என்ன பண்றது? வர எல்லா நோம்பிக்கும் புதுசுதான் கட்டுவீங்கன்னா பீரோல இருக்கிறதெல்லாம் என்ன பண்றது? அதெல்லாம் அப்படியே ஒண்ணா எடுத்து வீட்டுக்கு யூஸ் பண்ணிப்பேங்க. நீங்க கவலைப்படாதீங்க, எதுவுமே நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வாங்க, நம்ம கடை வீதி வரைக்கும் போயிட்டு வந்துடலாம். பசங்களும் படிச்சு முடிச்சிட்டாங்க. அப்படியே வரும்போது பட்டாசு கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடலாமா ஆடி மாசத்துக்கு? அப்பாப்பா அப்படியே எங்களுக்கு விளையாடுறதுக்கு கிரிக்கெட் பேட்டும் வாங்கணும்பா. 2 கிரிக்கெட் பேட்டும் பாலும் வாங்கிக்கலாம்ப்பா. என்னடா இது லிஸ்ட் பெருசாயிட்டே போகுது. எனக்கு ரொம்ப தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. நான் பேசாம போய் கொஞ்ச நேரம் கண்ணை மூடி படுக்கிறேன். நம்ம நாளைக்கு வேணா கடைக்கு போறத பத்தி யோசிக்கலாம் சரியா? என்னடா இவர் இப்படி எஸ்கேப் ஆயிட்டாரே. சரி இன்னைக்கு விடுவோம், நாளைக்கு பாத்துக்கலாம். நாளைக்கு எப்படி நம்ம கூட ஒரு கடைக்கு வந்துதான் ஆகணும்.